ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவுன அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, வாசனை இல்லாத எண்ணெயாக. இது நமக்கு ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறது. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ரைஸ் வேகட்டும். இப்போ நம்ம ரைஸு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 முட்டை எடுத்து உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சிறிய ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள். இதை இப்போ நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா முட்டையை அடித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு கேரட்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸு, அதே அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. காய் ரொம்ப வேகக்கூடாது, அதுக்காக நான் சொல்கிறது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 1 நிமிஷத்தில் வதக்கி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே இதில் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க சிம்மில் போட்டுட்டு. இப்போ இதை மீடியம் தீயிலே வச்சுட்டு முட்டையை கலந்து விட்டுருங்க. முட்டையுமே நமக்கு ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு சதன்னு நல்லா அந்த முட்டை வெந்தால் போதும், எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப ரஃப்பாக ஹார்டாக நமக்கு சவக்குன்னு இருக்கும் முட்டை, அதனால் இந்த சாஃப்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாய் தான் நமக்கு ஒன்றும் கடாய் மாற்ற வேண்டாம். இப்போ அதிலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், பொடியை நறுக்கிற வெங்காயம், மிளகாய் சேர்த்துட்டு இப்போ வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாதம் வடித்தோம் பார்த்தீங்களா, இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம் வடித்தா. ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சாதத்துக்கு உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துட்டு இப்போ கலந்து விடுங்க. 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சாதத்தை. இப்போ இதில் நம்ம வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கூட பெப்பர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெப்பரு. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் இங்கே சேர்த்துக்கோங்க. நம்ம அதெல்லாம் சேர்க்கலை, பெப்பர் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ கொஞ்சம் நம்ம 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெப்பர் சேர்த்துக்கோங்க.
1/4 டீஸ்பூன் கம்மியாக உப்பு குறைவா இருக்குது சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம எதையுமே ஒரே தான் சேர்த்துடக்கூடாதுங்க. கொஞ்சம் தேவைக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் மல்லி இலை இருந்தால் தூவி கொடுத்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.